2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கிற பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இதோட கோட் 11110. முதல்லயே இந்த காலேஜோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட பாத்துரலாம். இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி பெற்ற கல்லூரி. இதனால என்ன நன்மைன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாம இவங்களே இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லேட்டஸ்ட் விஷயங்களை பாடத்திட்டத்துல சேர்க்க முடியும். பரீட்சை நடத்துறது, ரிசல்ட்ஸ் வெளியிடுறது எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட்டடான ஒரு எஜுகேஷனை கொடுக்கும். ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது அதோட தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி அங்கீகாரங்கள் தான் நமக்கு உதவும். 2026 அட்மிஷனுக்கு நீங்க முடிவெடுக்கும்போது இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த காலேஜ்ல 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஜூன் 2026 வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கு. அது என்னென்னா பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங். NBA அக்ரெடிட்டேஷன் இருக்கிறது ஒரு வலுவான குவாலிட்டி சர்டிஃபிகேட். மாணவர்கள் இத கண்டிப்பா கவனிக்கணும். புதுமையான விஷயங்களை ஊக்குவிக்கிறதுல இந்த காலேஜ்க்கு ஒரு தேசிய அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. 2023க்கான NIRF இன்னோவேஷன் ரேங்கிங்ல இந்தியா பூரா இருக்கிற காலேஜஸ்ல இவங்க 101லிருந்து 150வது ரேங்க் பேண்டுக்குள்ள வந்திருக்காங்க. இது காலேஜ்ல இருக்கிற இன்னோவேஷன் கல்ச்சரை காட்டுது. ரொம்ப முக்கியமா, இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கும் 2025-26 அகாடமிக் இயர்க்கு AICTE அப்ரூவல் இருக்கு. இது ஒரு காலேஜ்க்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை தகுதி. ஓகே, அடுத்ததா இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த காலேஜ் 2001ல தொடங்கப்பட்டிருக்கு. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டிக்கான சுயநிதி கல்லூரி. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ல திருவள்ளூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் நிறுவிய பிரத்யூஷா எஜுகேஷனல் ட்ரஸ்டோட நோக்கு ரொம்பவே கிளியரா இருக்கு. குறிப்பா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தரமான இன்ஜினியரிங் கல்வியை கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட ஃபவுண்டிங் மிஷன். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். 2026 அட்மிஷனுக்கு இங்க என்னென்ன BE, BTech கோர்சஸ் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 2026 அட்மிஷனுக்கான எல்லா பிரான்ச்சஸும் இருக்கு. பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 180 சீட்ஸும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல 150 சீட்ஸும் இருக்கு. இதுல இருந்தே ஐடி ஃபீல்ட்ல இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு காலேஜ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு புரியுது. அதே நேரத்துல கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டின்னு இன்னைக்கு டெக் உலகத்துல ஹை டிமாண்ட்ல இருக்கிற நியூ ஏஜ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் மேல காலேஜ் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்றது நல்லாவே தெரியுது. ஆக மொத்தம் 2026 TNA அட்மிஷனுக்கு UG இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு இந்த காலேஜ்ல 780 சீட்ஸ் இருக்கு. ஓகே, இவ்ளோ படிப்புகள், இத்தனை சீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா படிச்சு முடிச்சதும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? இதுதானே ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி. வாங்க அந்த கேள்விக்கு பதில தேடலாம். காலேஜோட லேட்டஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது 2024-2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை இப்ப நாம பார்க்க போறோம். பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, மெக்கானிக்கல் மாதிரி முக்கியமான பிரான்ச்சஸ்ல 100% பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலை கிடைச்சிருக்கு. AI அண்ட் டேட்டா சயின்ஸ்ல கிட்டத்தட்ட 98%, மற்ற ஐடி சம்பந்தப்பட்ட பிரான்ச்சஸ்லயும் 90%க்கு மேல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இது காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீமோட சிறப்பான செயல்பாட்டை காட்டுது. அடுத்து நம்ம பார்க்க போறது காலேஜ்ல தங்கி படிக்கிறவங்களுக்கும் டெய்லி வந்து போறவங்களுக்கும் தேவையான ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் பத்தி தான். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல சுமார் 450 பேரும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல 300 பேரும் தங்கலாம். 2 ஹாஸ்டல் மெஸ்லயுமே வெஜ், நான்வெஜ் சாப்பாடு கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் வசதியும் காலேஜ் நிர்வாகமே பாத்துக்கறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டோன்னு 4 மாவட்டங்கள்ல இருக்கிற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பஸ், வேன் வசதி இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கத்திலேயே 8 கிலோமீட்டர்ல திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. கடைசியா அட்மிஷன் சம்பந்தப்பட்ட சில தகவல்களையும் ஸ்காலர்ஷிப் பத்தின விவரங்களையும் பார்க்கலாம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக காலேஜ் சார்பில் ஸ்ரீ சிவராமையா மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங்ல நல்ல கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து சேர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கடைசியா அட்மிஷன் பத்தின ஒரு முக்கியமான விஷயம்,
காலேஜோட டிஎன்ஏ கோட் 1110. இங்க இருக்கிற மொத்த சீட்ஸ்ல 65% கவர்மெண்ட் கோட்டா மூலமாவும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. இங்க நீங்க பார்த்த எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வு தயாரான நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசாங்க வெப்சைட்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsams.com விசிட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் இன்ஜினியரிங் முடிவுகளுக்கான உங்களின் உண்மையான வழிகாட்டி.